எக்ஸோடஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம ஃபினான்ஸ் சம்மந்தமான வீடியோஸ்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தமான வீடியோஸ்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். உங்களோட டவுட்ஸும் நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதை எடுத்து நம்ம வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன பேச போகிறோன்னா, ட்ரம்ப் சோலார் பேனல்ஸ் மேலே, அதுவும் பர்டிகுலராக இந்தியா எக்ஸ்போர்ட் பண்ணுற சோலார் பேனல்ஸ் மேலே டேரிஃப் போட்டுட்ருக்கு. அதை பற்றி தான் பேச போகிறோம். தொடர்ச்சியாக போட்டுட்டு தான் இருக்கார். ஏன் சோலார் பேனல்ஸ் மேலே இப்போது வந்து டேரிஃப் போட்டார்ன்றதை பற்றி நம்ம கர்னல் சார் கூட டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். வாங்க போகலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி சார், நம்ம வந்து தொடர்ச்சியாக வீடியோ பேசிகிட்டே வரோம். ஆமாம், தொடர்ச்சியாக அந்த குளோபல் கண்டக்டை பற்றி பேசிகிட்டு வரோம், ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பேசிகிட்டு வரோம். இன்றைக்கி பர்டிகுலராக வந்து ட்ரம்ப் 126% டேரிஃப் வந்து சோலார் பேனல்ஸ் மேலே வந்து போட்டிருக்காரு. என்ன விஷயம் இதுக்கு பின்னாடி இருக்குது? ஏன் பர்டிகுலராக இப்போ இந்த விஷயம் நடந்திருக்கு? இல்லை, அது அவங்க வந்து ஆன்டி டம்பிங் அப்படின்னு நம்புகிறாங்க. பட் ஆக்சுவலாக நம்ம அப்படி பண்ணலை. ஏன்னா பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சோலார் பேனல்ஸ் நம்மளும் உற்பத்தி பண்ணுறோம், ப்ளஸ் சைனா கிட்ட வந்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு பொருள் நமக்கு கம்மி ரேட்டில் கிடைக்குது. ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன், நம்மளுக்கு ஒரு பொருள் கம்மி ரேட்டில் கிடைக்குது. அப்போது நம்ம கம்மி ரேட்டில் கிடைச்ச பொருளை அங்கே அனுப்புகிறோம். அப்போ அவங்க நாட்டினுடைய வளம் இருக்குது இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து ஒரு சோலார் பேனல் 500 விற்கிறாங்கன்னா, நமக்கு சோலார் பேனல் 200 கிடைக்குது. அப்போ நம்ம அவங்களுக்கு 300 தரோன்னா அவங்களால 400 விற்க முடியும். அப்போது 100 அவங்க நாட்டிலோட பொருளை விட நம்ம நாட்டு பொருள் வந்து 100 கம்மியாக கிடைக்குதுல்ல. அப்போ யூசர்ஸ் என்ன பண்ணுவாங்க? கம்மியாக கிடைக்கிறதா வாங்குவாங்க. அப்போது என்ன பிரச்சனைனா, அவங்க நாட்டினுடைய உற்பத்தி கம்மியாகுது இல்லை, அப்போ அந்த பொருளை யாரும் வாங்க மாட்டாங்க. ஸோ அதனால் ஆன்டி டம்பிங் அப்படின்றது மாதிரி பிரச்சனை வருது. இதில் மெயினான விஷயம் என்னென்னு கேட்டோன்னா, இதுதான் ஓவரால் கருத்து. அதை இன்னும் விளக்கமாக சொல்லணுன்னா, நம்ம ஒரு வருஷத்துக்கு சுமார் 1600 டெராவாட்ஸ் கரண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம், எல்லா வீட்டையும் சேர்த்து. ஆமாம், மொத்தத்துக்கு இந்தியான்றது 1600 டெராவாட்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதில் சோலார் பேனல் மூலிமா ஒரு 10% நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். யூஎஸ் பார்த்திங்க அப்படின்னா சுமார் 4000 டெராவாட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அவங்களும் ஏறக்குறைய 9 to 10% சோலார் பேனல் யூஸ் பண்ணி மீதி கரண்ட்டில் இதில் ஓவரால் சொல்கிறதுல இதில் 10% சோலார் மூலமாக வந்துடுது. அகைன் இதில் கிங்காக இருக்கிறது, 3வது இடத்த பிடிச்சிருக்கிறது யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா, அதிக அளவில் யூஸ் பண்ணுறது யாருன்னா, அதாவது முதல் இடம்னு சொல்லணும். ஃபஸ்ட் நான் இந்தியா சொன்னேன், 2வது அமெரிக்கா சொன்னேன், முதல் இடத்த பிடிச்சிருக்கிறது மேலே போகிறீங்க. ஆமாம், அப்போ சைனான்னு எடுத்துக்கலாம். சைனா எடுத்துக்கணும், சுமார் 10,000 டெராவாட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க ஒரு வருஷத்துக்கு. சுமார் 10,000. நம்ம வந்து வெறும் 1600. அவன் 10,000 டெராவாட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறான். இதுக்கே நம்ம கரண்ட் பிரச்சனை அது இதுன்னு இருக்கும். அவன் 10,000 டெராவாட்ஸ் யூஸ் பண்ணுறான். அண்ட் ஈவன் தோ அவன் என்னவும் பண்ணுறான், நான் பேனல் உனக்கு தரேன் கம்மி ரேட்டுக்கு, நீ யூஸ் பண்ணு அப்படின்னு அவனால் அந்த மேனுஃபேக்சரிங்கை அதுக்கான காம்போனன்ட்ஸை நமக்கு பெஸ்ட் ரேட்டுக்கு தர முடியுது. அப்போ நமக்கு பெஸ்ட் ரேட் தரன்றதுனால நமக்கு தாராளமாக அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதை நம்ம வெளியே எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறோம், மேட் இன் இந்தியா அப்படின்னு போட்டு. அவங்க கொடுக்குற சோலார் பேனல்ஸே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோமா, இல்லை நம்ம இங்கே வந்து வாங்கி எதை அசம்பிள் பண்ணி அந்த மாதிரி பண்ணுறோம்? அது ரெண்டுமே நடக்க வாய்ப்பு இருக்குது. அவங்க கொடுக்குறது அப்படியே எக்ஸ்பெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி அப்படியே எடுக்க மாட்டாங்க. எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா, காம்போனன்ட்ஸை எடுத்து இங்கே அரேஞ்ச் பண்ணி தான் நம்ம செல் பண்ணுவோம். அப்போ சைனா ப்ராடக்ட்ஸ் ஆல்ரெடி நமக்கு வரப்போ கம்மி ரேட்டு கிடைக்கிது, ஒரு பிரச்சனை. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, நமக்கு இப்போ நீங்கள் சோலார் பேனல் மேனுஃபேக்சரர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்தியா சைட்லேருந்து சப்சிடிஸ் விச் இஸ் இன் லைக், அது எப்படி சப்சிடின்னு சொல்கிறத விட இன்சென்டிவ்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ சப்சிடினா என்னென்னா, நீங்கள் வாங்கின பொருளை அப்படியே கம்மி பண்ணி கொடுக்குறது. இப்போ லோன் வாங்குறோம் அப்படின்னா, ஒரு 10 லட்ச ரூபா லோன் வாங்குறோன்னா அதில் சப்சிடி 25% சப்சிடி அப்படின்னு ஒதுக்கிடுவாங்க. ஆனால் இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மேனுஃபேக்சரருக்கு இப்போ வந்து 1 கோடி ரூபாய்க்கு நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா, அதில் நான் 5 to 6% நான் இன்சென்டிவ் தரேன். அப்போது 5 to 6 லட்ச ரூபா இன்சென்டிவ் கிடைக்குது. அப்போ 100 கோடி ரூபா பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ, 1000 கோடி ரூபாய்க்கு பண்ணுறது சின்ன அமௌண்ட்டாக பார்க்குறப்ப பெருசாக தெரியாது. இப்போ பெரிய முதலீட்டாளர்கள் பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணாங்க, ஒரு 1000 கோடி ரூபா வருது அப்படின்றப்போ, அப்போ அவங்களுடைய முதலீடு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்போ அதில் 6%. ஸோ பெரிய அளவில் அவங்களுக்கு அது வந்து ப்ராஃபிட்டபுளாக தெரியுது. ஸோ இந்த இப்போ நமக்கு அது ப்ராஃபிட்டு. அப்போ நமக்கு கம்மியாக கிடைக்குது. இன்னொரு பக்கம் என்ன இருக்குன்னா, நமக்கு இன்சென்டிவும் கிடைக்குது. அப்போ நமக்கு சீப்பாக தான் அந்த பொருள் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து ஏற்றுமதி யூஎஸ்க்கு. அப்போது அங்கே அவங்களுக்கு அதான் ஃபஸ்ட்டு சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி தான். அப்போ நமக்கு இங்கேருந்து 200 கிடைக்குது. அப்போ நம்ம 300 லாபம் வச்சு அனுப்புகிறோம். அவனுக்கு 400 அவன் விற்கிறான்றப்போ, யூஎஸில் ஆல்ரெடி மேனுஃபேக்சரிங் வந்து 500 நடந்துகிட்டு இருக்குது. அப்போது 500 பொருள் அவன் 600 விற்கணும். அப்போ 600 மக்கள் வாங்குவாங்களா, 400 வாங்குவாங்களா? 400 வரும். இட்ஸ் மீன் சீப். ஆமாம். அப்போ அவங்கக்கிட்ட நிறைய மிஷினரிஸ், நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அப்போ அவங்களோட மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸ் யாரும் வாங்க போகிறதில்ல. வாங்காட்டி என்ன பிரச்சனை வரும்?
வாங்காட்டி அவங்க லாஸை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆமாம், அப்போது நாட்டினுடைய பொருளாதாரமும் stop அவங்களுடைய ஆகும். இண்டிவிஜுவல் ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆகுதுல்ல. அப்போது என்னுடைய பொருள் என் நாட்டுக்குள்ளேயே நிறைய அளவில் யூஸ் பண்ணால் தான் அவங்களுடைய மெயின்டெனன்ஸும் ப்ளஸ் அவங்களுடைய டாலரும் ஸ்டேபிளாக இருக்கும். இல்லைனா சப்ளை அதிகமாகிறப்போ அவங்களுடைய டாலர் மெயின்டெனன்ஸும் கம்மியாகும், தன்னால் ப்ரைஸ் என்ன ஆகும், ஃபால் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ந்து போயிட்டே தான் இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த 126%ன்றது. பட் இதில் வேடிக்கை என்னென்னா, நம்ம எவ்வளோ பண்ணுறோன்னா நம்மளுடைய ஓவரால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சைனா நமக்கு அனுப்புகிறான். சரி, சைனா நமக்கு அனுப்புறதுல 100%த்தில் சுமார் 80% நம்ம வச்சுக்கிட்டு மீதி 20% தான் அங்கே அனுப்புகிறோம், எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அந்த 20% யூஎஸ்க்கு மட்டும் தான் பண்ணுறோமா? இல்லை, அதில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 15 to 16% வச்சுக்கோங்க. அந்த 20% இருக்குல்ல, அது 100% பிரிச்சுருங்க. அதை 100 பார்த்தீங்கன்னா ஒரு 95% யூஎஸ்க்கு தான் அனுப்புகிறோம். மீதி 5% யூஎஸ்க்கு. ஆமாம், மெஜாரிட்டி யூஎஸ் தான். அந்த 5% நம்ம இதர நாடுகளுக்கு அனுப்புகிறோம். மற்ற நாடுகளுக்கும் போட்டிருக்காங்களா சோலார் பேனல்ஸ் மேலே? இல்லை, நம்ம நாடுகள் மாதிரியே நமக்கு யார் ஒருத்தர் இருக்கான், லைக் சைனாட்டிருந்து இந்தோனேஷியா வாங்கி இந்தோனேஷியா என்ன பண்ணுறான், மறுபடியும் யூஎஸ்க்கு அனுப்புகிறான். ஆமாம், நம்மளாவது 10% தான் அனுப்புகிறோம், அவங்க கிட்டத்தட்ட 40% அனுப்பிடுறான். ஸோ பெரிய அளவில் இந்தோனேஷியா கிட்டேருந்து யூஎஸ் வாங்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அப்போ என்ன நடக்குதுன்னா, ஆன்டி டம்பிங் பண்ணுறாங்க அப்படின்றது தான் ஒரு மெயின் பொருட்டாக வைக்கிறது. ஆன்டி டம்பிங்ன்றது சுருக்கமாக சொல்லணுன்னா, உங்கள் ஊரில் விற்கிற பொருளை விட என் ஊரில் விற்கிற பொருள் கம்மியாக இருக்குது அப்படின்னா, நான் ஊருன்னு சொல்கிறது நாடை தான், ஓகேவா? உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய பொருள் விட நம்ம வந்து அனுப்புகிற பொருளை கம்மி ரேட்டில் கொடுத்தோம் அப்படின்னா அது ஆன்டி டம்பிங் அப்படின்னு வரும். அதுக்கு ஒரு டியூட்டி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதனால தான் இந்த கம்மி ஆயிடக்கூடாது அப்படின்னா அந்த 126% டாரிஃப் இன்க்ரீஸ் பண்ணுறது. ஓகே சார், இப்போ இந்தியாவை பொறுத்தவரை ரினியூவபிள் எனர்ஜிக்கு வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், க்ரீன் எனர்ஜிக்கு மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. சோலார் பேனல்ஸ் அதனால தான் சப்சிடிஸ் கொடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இது எக்ஸ்போர்ட் பண்ணும்போது எக்ஸ்போர்ட் பாதிக்குது இல்லை இந்த டேரிஃப் போட்டதுனால? அதன் மூலிமா சோலார் ப்ரொடக்ஷனுக்கு ஏதாவது பெரிய அளவு பாதிப்பு இருக்குது? கண்டிப்பாக பாதிப்பு இருக்குது. பாதிப்பு இல்லாமலாம் கிடையாது, கண்டிப்பாக பாதிப்பு இருக்குது. ஏன்னா நமக்கு ஒரு ஏற்றுமதி இருந்தால் தான் அந்த கம்பெனியும் பெரிய அளவில் டெவலப்மெண்ட் ஆக முடியும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு மறுபடியும் இன்னும் நிறைய ப்ரொடக்ஷனை க்ரியேட் பண்ண முடியும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இப்போதைக்கு நமக்கு ஆல்ரெடி நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் இருந்தாலும் சோலாரில் நமக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. ஏன்னா மாதிரி இப்போது இருந்த அந்த வேகம் இப்போ சோலார் பேனல்ஸ் மேலே கொஞ்சம் தாக்கம் கம்மியாக தான் இருக்குது. பட் இருந்தாலுமே எல்லா மக்கள்கிட்டையும் ஒரு சொல்கிறீங்களா? ஆமாம், ப்ரொடக்ஷன் பண்ணுறதுலேயே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம இந்தியா சைடு எடுத்துக்கிட்டோன்னா அதுக்குள்ளே ஒரு பாலிடிக்ஸ்லாம் இருக்குன்னு வைங்க. இப்போ நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம சோலார் பேனல் எடுக்கிறோம், சோலார் பேனல் இவ்வளோ இது கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது. இப்போ நிறைய இடங்களில் சோலார் பேனல் போடுறாங்க, அதுக்கு கவர்மெண்ட் சப்சிடியும் தர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால் ஒரு பக்கம் வளர்ச்சி இருந்தாலும் இப்போ விட இப்போ கொஞ்சம் நிறைய பேர் சோலார் பேனல்ஸ் போடுறத கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. இந்தியாவை பொறுத்தவரை ஏதாவது டார்கெட் செட் பண்ணியிருக்காங்களா, இவ்வளோ தயாரிக்கணும் சோலார் ரினியூவபிள் எனர்ஜியில் அப்படின்ட்டு? ஆமாம். ஆக்சுவலாக வந்து முதல்ல இப்போ நான் சொன்னாலே 1600 வாட்ஸ் நம்ம போடுறோன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சுமார் வெறும் 500 டெராவாட்ஸ். ஓகேவா? அப்போ 3ல் 1 பங்கு ரீச் பண்ணணும் அப்படி 2030க்குள்ளே ஒரு 500 டெராவாட்ஸ் வந்து நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்ற ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க டோட்டலாக. ஓகே, இப்போ வந்து டேக்ஸ் போட்டது பேசு பொருளாக இருக்குது. இது இப்படியே கண்டினியூ ஆகுமா இல்லை இது எந்த லெவலில் போகும்? இல்லை, இது கண்டினியூ ஆகி தானே ஆகணும். அதான் இப்போது உங்களுக்கு நஷ்டன்றப்ப நீங்கள் அதை கண்டிப்பாக பண்ணி தானே ஆவீங்க. அப்போ அதுதான் ரூல். அப்போது மேட்ச் பண்ணணும். இப்போது வெளியே இருந்து கார் இங்கே வருது அப்படின்னா அதுக்கு நமக்கு அங்கே விட இங்கே காரை அதிகமாக விற்கக்கூடாது அப்படின்றதுனால தானே அதுக்கு ஒரு டேக்ஸ் வச்சு அங்கேருந்து இம்போர்ட் டேக்ஸ் வரப்போ ஓகே அந்த காரோட இந்த கார் ரேட் அதிகமாக இருக்கும் அங்கேருந்து இங்கே வந்துச்சுன்னா, அப்போ அதனால் எனக்கு மேட்ச் பண்ணிக்கிறேன், அதுக்கு நம்ம ஊர் காரையே வாங்கி ஓட்டிக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? சேம் அதான் அதே மாதிரி தான். இதை ஒரு ட்ரேட் வார்னு எடுத்துக்கலாமா? இது ஆக்சுவலி கிட்டத்தட்ட ஒரு ட்ரேட் வார் மாதிரி தான். இதுதான் ட்ரேட் வார்னு கிடையாது. இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் என்ன ஆகுனா இதை தொடர்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கிரியேட் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு, சோலார் பேனல்ஸ் மூவ் ஆகலை. சோலார் பேனல்ஸ் மூவ் ஆகாதனால அதனுடைய காம்போனன்ட்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய கம்பெனிகளுக்கும் பிரச்சனை வரும்ல. அப்போ எனக்கு தேவைக்கு மேலே தான் நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன். அப்போ என்னுடைய தேவைக்கு மேலே இருக்கிறதுக்கு அப்போ நான் வெளியே இருந்து பொருள் வாங்குவேன். அப்போ நான் பொருள் வாங்குறது என்ன பண்ணுவேன், தன்னால் ஸ்டாப் பண்ணுவேன். மேனுஃபேக்சரிங் ஸ்டாப் ஆச்சுன்னா பொருள் வாங்குறது ஸ்டாப் ஆகும். பட் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 15% சொன்னீங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறது டியூட்டி. 15% நம்பர் கம்மியாக தானே இருக்குது, பெரிய பாதிப்பு கிடையாது. அதனால் பெரிய அளவில் தாக்கமும் இல்லை. பட் ஆனால் அப்பயும் பார்த்தாலும் ஒரு 4 to 5 கம்பெனிஸ் நமக்கு ஷேர் மார்க்கெட்லேருந்து அடி வாங்கி தான் இருக்குது. என்னென்ன கம்பெனிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா யாருன்னு கேட்டிங்கன்னா ப்ரீமியர் எனர்ஜிஸ், விக்ரம் சோலார், அப்புறம் இன்னொருத்தங்க வந்து வாரி எனர்ஜிஸ். இவங்க 3 பேருமே கொஞ்சம் நல்ல ஒரு வீழ்ச்சி இருந்தது. ஆல்மோஸ்ட் ஒரு 5% 16% வரைக்குமே வீழ்ச்சி இருந்தது ஒரு ஸ்டாக். இதெல்லாம் வந்து நிஃப்டி எனர்ஜிக்குள்ளே வருமா?
இது நிஃப்டி எனர்ஜிஸ்குள்ளே வரல. ஓகே. இது வந்து தனிப்பட்ட பெரிய அளவில் அது பாதிப்பு இல்லைன்னு வைங்களேன். பெரிய அளவில் ஒன்றும் மூமெண்ட்ஸில், பட் தனிப்பட்ட முறையில் இந்த கம்பெனிஸ் வந்து பாதிப்பு அடைஞ்சிருக்குங்க. சரி சார், இப்போ இந்த டேரிஃப் பொறுத்தவரை இதோட கண்டினியூஷன் எப்படி இருக்கும்? இந்த மாதிரியே நொயின்னு எதையாவது பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா, இது ஒரு ட்ரேட் வார்லேயும் ஒரு நாட்டினுடைய அன்சர்டினிட்டி, அதாவது சும்மா நம்ம போயிட்டு அவங்கக்கிட்டே யார்கிட்ட வாங்குறோனோ அவங்க பிரச்சனை பண்ணிகிட்டே இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? சரி இவன் வேணாடாப்பா வேறு யார்கிட்ட போய் வாங்கலாம், இதான் நடக்கும். அப்போது எல்லா நாடுகளும் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா, ஸோ யூஎஸ் கவர்மெண்ட் சைடில் நிறைய ப்ரெஷர் கிரியேட் ஆகும். எக்ஸ்போர்ட் பண்ணுறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்குவோம். இதுதான் பிரச்சனை வரும் மெயினாக. அடுத்தது பண்ணலன்னா என்ன ஆகும்? திரும்ப ட்ரம்ப் அவருடைய வேலையை காட்டுவார். சரி இதுதான் இப்போ கண்டிப்பாக நடந்துகிட்டு இருக்கு. இன்க்ரீஸ் பண்ணுறது, குறைக்கிறது. கண்டிப்பாக இருக்குது. ஓகே, சூப்பராக சொன்னீங்க. மேலும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி சார். தொடர்ந்து வீடியோஸை பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள். உங்கள் டவுட்ஸ் எதாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நாங்கள் அதை வந்து ஒரு வீடியோவை மேக் பண்ணுறோம். தேங்க்யூ.